வையகம் வாழ்க வளத்துடன் குரு வாழ்க குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம் இந்த பராபவ வருஷம் தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சமடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக் பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னெலாம். குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணி நீங்கள் மென்மேலும் வளருவீங்க. சரிங்களா? ஒன்று ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் நான் கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடணும். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி, ரைட்டு. ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரவும் நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம் வாங்க. சிம்மத்துக்கும் டைம் ரொம்ப நல்லது. இந்த வருஷம் நல்ல வருஷங்க. ஏன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனி, உங்களுக்கு கேது பகவான் உங்கள் வீட்டில் இருக்கார். இந்த வருஷம் எண்டுலலாம் இப்போ நவம்பர் 5 அந்த டைம்லாம் ராகு கேது பயிற்சி நடக்கும். அப்போ கேது பகவான் மூவ் ஆகிடுவார். சரிங்களா? அதுக்கப்புறம் குரு பகவானும் உங்களுக்கு அடிக்கடி உள்ளே வருவார் உங்களுக்கு. சரிங்களா? பயிற்சி நடக்கும். நடுவில் குரு பயிற்சியிலே நடுவில் சின்ன சின்ன பயிற்சிகள், வக்ர பயிற்சி, இதெல்லாம் நிறைய நடக்கும். உங்களுக்கு அந்த டைமில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ சிம்மத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, சிம்மத்துடைய 4ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போனா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக இப்போ இந்த 1-1.5 வருஷம் சிம்மத்து கையில் காசே இருந்திருக்காது, கரைஞ்சிருக்கும். என்னென்ன இத்தனை வருஷமாக என்னென்ன சேர்த்து வச்சுங்களோ அதெல்லாம் கரைஞ்சிருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பில் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னுவாங்க. ஜீரோலேருந்து ஒரு படத்தில் ரோலக்ஸில் சூர்யா சொல்கிறார், ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி சிம்மம் இப்போ திருப்பியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இப்போ நடக்க போகுது. சரிங்க? ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறது. சரி, ஓகே. அதனால் என்ன காசு கிடைக்குதோ ஒரு 200-300 ரூபாய்க்கு வெள்ளி காயினோ, இல்லை கொஞ்சம் வசதி இருந்தால் 2000-3000 ரூபாய்க்கு ஒரு சின்ன தங்க காயினோ, ஒரு லேண்ட் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, இன்வெஸ்ட்மெண்ட்டாக, அதாவது ஜாலிக்காக வண்டி வாங்குறது சொல்லலை, இதை வாங்கி என் பிஸ்னஸ்க்கு போட்டால் இது எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன செய்கிறீங்களோ, என் குடும்பத்துக்காக நான் ஒரு பெரிய வண்டி வாங்குகிறேன், என் குடும்பத்துக்காக நான் ஒரு பெரிய கார் வாங்குகிறேன், அந்த மாதிரி நீங்கள் குடும்பத்துக்காக எது பண்ணுறீங்களோ அது எல்லாம் வெற்றி அடையத்துக்கு அபாரமான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்? காசு திரும்பி வர விஷயத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்போது காசு வரும். உங்களுக்கு கடன் கடனை அடைக்கிறதுக்கு இது ஒரு சரியான டைமுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சிம்மலாம் இந்த 1-1.5 வருஷத்தில் கடனில் மாட்டி தத்தளிச்சுருந்துருப்பீங்க. கடனை அடைக்கிறதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்க பண்ணுங்க. நீங்கள் கடன் எதனா லீகல் பிரச்சனைகள் இருந்தது, கடன் விஷயமாகவே கோர்ட்டு கேஸாக இருக்குது, என்னென்ன இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் குறையும். எதிரிகள் தொல்லை இந்த 1-1.5 வருஷத்தில் நம்மளுக்கு வராது எதிரியா? யாருன்னே தெரியாது, வரம்போறோம்னா சண்டை போட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மறைமுக எதிரியோ, எதிர்க்க எதிரியோ, மறைஞ்சிருக்கிற எதிரியோ, எல்லா எதிரிகள் தொல்லை கம்மியாகும், கடன் கம்மியாகும், உடல்நிலை கொஞ்சம் சீராகுங்க. ஏன்னா அதான் சொன்னேன், எனக்கு இப்போ இந்த 1.5 வருஷத்தில் அதிக ஜாதகத்தில் டாப் 3 சிம்மமும் ஒன்று. அதான் நிறைய பேர் உடல் உபாதைகள், அது ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூ. நீங்கள் காலப்புருஷத்துக்கு இது இதயம் வரும். ஸோ ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய பேர் வந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரி இல்லாமல் போச்சுன்னா அது சரியாகிடும். எங்கள் ஜென்ரலாக இது சிங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இது சூரியனுடைய வீடு, நெருப்பு தத்துவம். இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உடல் பாதிப்புலாம் வராது, நல்லா தான் இருப்பாங்க. உஷ்ணம் சம்மந்தமாக வரும். ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூ வந்தால் அது கம்மியாகும். இன்னொன்று, வெளியே இருந்து ஏன்னா பணம் வர வேண்டியது இருந்தால் வருவாங்க.
என்ன பிஸ்னஸ் விஷயமா உங்கள் பணம் வெளியே லாக் ஆகிடுச்சு, கிரெடிட்டில் மாட்டிக்கிச்சு, இல்லை ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்தா காசு வரல, இல்லை உங்கள் ஸ்பௌஸ் உங்களோட திருமணம் ஆன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்ககிட்டேருந்து என்ன பணம் வரணும், இல்லை அவங்களுக்கு சொத்து வரணும், இல்லை அவங்க மூலயமா இது ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது. இது எல்லாத்துலையும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான். சிவபெருமான் அம்பாள் பார்வதியோட வழிபடுங்க, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க, சத்யநாராயண வழிபடுங்க. இவங்களாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் யமகண்டத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை எந்த நாளாக இருந்தாலும் யமகண்ட நேரங்களில் இந்த வருஷம் கடைசி வரைக்குமே யமகண்ட நேரங்களில், இல்லை அடுத்த ஜனவரியிலேருந்துலாம் பார்த்திங்கன்னா சனி ஹோரைகளில் நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்து கிராண்டான நல்லதானமே நல்லா இந்த சின்ன தொன்னையில் கொஞ்சோண்டு பொங்கல் தருது, அதெல்லாம் சிம்மத்துக்கு வந்து ஆவர கரையெல்லாம் கிராண்டாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ராஜா ராசி, கிராண்டாக செய்யுங்க. உங்களுக்கு வந்து நல்ல இரட்டிப்பு சந்தோஷமாக வந்து சேரும். தெய்வத்துக்கும் நல்ல அலங்காரம் பண்ணி பட்டு வஸ்திரம் சாத்தி நல்ல பூஜை பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் வரும். சரிங்களா? இந்த வருஷம் உங்களுக்கானது. இந்த 1-1.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் எனக்கு தெரியும். பட் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது. அதுவும் உங்கள் 12லேயே குரு இருக்கார். 12லேயே குரு இருக்காருன்னா விரயம் கொஞ்சம் கம்மியாகும். கையில் ரொம்ப செலவாக இருந்துடும். இந்த ஒரு வருஷம்னா தண்ணியாக செலவாக இருக்கும். அந்த செலவுகள் கம்மியாகும். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். லைட்டாக கொஞ்சம் தூக்கம் வராங்க. எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷமாக சிம்மம் ஒழுங்காக தூங்கியிருக்காது. இதுக்கப்புறம் கொஞ்சம் தூக்கம் வரும். அதே இந்த மார்கழி மாதத்துலேருந்தெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸ் ஆகுங்க. மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். தெளிவாகிட்டு ஓகே இதான விஷயம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இறங்கி ஆடுவீங்க. ஜெயிச்சிடலாம் வாங்க.